வணக்கம் ராஜேஸ்வரி. தாங்கள் குறிப்பிட்டது மிக மிக சரியானது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 536 பேர் குடும்பங்களை சேர்ந்த அனைவருமே தற்போது கடந்த 60 நாட்களுக்கு மேலாக தங்கள் வாழ்வாதாரம் எதுவும் இல்லாமல், மாத வருமானம் எதுவும் இல்லாமல், சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருக்கின்றனர் என்ற செய்தி மிக மிக வேதனையை தருகிறது. இதனை வெளி உலகிற்கு தெரிவிக்கும் விதமாக நேற்று முன்தினம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஊத்து பகுதியில் உள்ள 60 குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மலைப்பகுதியில் இருக்கும் கீரைகளை சமைத்தும் ரேஷன் அரிசியில் கஞ்சி காய்ச்சியும் தற்போது தங்கள் உணவு தேவைகளை நிறைவேற்றி வருகின்றனர். இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கிய பகுதியான மாஞ்சோலை பகுதியிலும், இங்குதான் தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகத்தின் தலைமையகம் இருக்கிறது ராஜேஸ்வரி. அங்கும் நேற்று குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி கஞ்சி காய்ச்சி தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர். இது ஒரு பக்கம் போராட்ட அறிவிப்பாக இருந்தாலும் கூட இவர்களது நிலைமை மிக மிக மோசமாகவே இருக்கிறது ராஜேஸ்வரி. அவர்கள் குறிப்பிடுவதை போல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சமவெளி பகுதிகளில் எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அந்த சமவெளி பகுதியில் உள்ள காலநிலை, சீதோஷ்ண நிலையும் அவர்களுக்கு ஒத்து வரவில்லை. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை என்ன தீர்ப்பளிக்கப் போகிறது என ஆவலோடு அனைவரும் நேற்று காத்திருந்தனர். ஆனால் இந்த வழக்கு மீண்டும் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிலாளர்கள் நம்மிடம் என்ன கூறுகிறார்கள் என்றால், தமிழக அரசு பல்வித நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தொடர்ந்து தெரிவித்து வருகிறது மாவட்ட நிர்வாகத்தின் மூலம். அதனையே உயர்நீதிமன்றத்திலும் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த உயர்நீதிமன்ற வழக்கை காரணம் காட்டி தங்களுக்கு பண பலன்கள், இடைக்கால நிவாரண பண பலன்கள் எதுவுமே வழங்காமல் இருக்கிறார்கள். அது 60 நாட்களை தொடர்ந்து வருகிறது. இதுதான் தங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறது என தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள் ராஜேஸ்வரி. அது உண்மையும் கூட. தங்களது அன்றாட தேவைகளுக்கு, மருத்துவம், கல்வி, இதர தேவைகளுக்கு பணம் இல்லாமல் இவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். பல்வேறு போராட்டங்களை வெளிக்கொணரும் விடமாக இவர்கள் நடத்தினாலும் அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து அவர்கள் நிற்கிறார்கள் என்பது முற்றிலும் உண்மை. தற்போது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார்கள், குழந்தைகளின் படிப்பு செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், மருத்துவ வசதி கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்கள். இது அனைத்திற்கும் கோர்ட்டு வழக்குகள் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் கூட தமிழக அரசு உடனடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு இடைக்கால நிவாரணம் ஏதாவது ஒன்றை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களது நிலைமை மிக மிக பரிதாபமாக இருக்கிறது என்பதே உண்மை ராஜேஷ்.